எல்லாரும் இப்பொழுது வேத வசனத்தை வாசிக்கப் போகிறோம். வீட்டில் இருந்து பங்கு பெறுகிற உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வீட்டில் இருந்து நீங்கள் பங்கு பெற்றாலும் கூட உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்களும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். கர்த்தர் பொழுது இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் வாசிக்கிறதை கேட்டு உங்களுடைய மத்திய வாழ்க்கையிலும் கூட இறங்கி வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவர் ஆசீர்வாதங்களின் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை, அந்த 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாம். அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் தகவலை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக நல்ல நிலமாய் எங்களுடைய இருதயங்களை மாற்றித்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருதயங்களை, எங்களுடைய செவிகளை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுவீராக. கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் துணிக்க வேண்டுமாறு கர்த்தர் முற்றிலுமாய் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். மகுடாபிஷேகம் முதல் முள்முடி வரை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனங்களை இந்த நாட்களில் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த வாரத்தை பரிசுத்த வாரம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பேஷன் வீக் என்று சொல்லப்படுகிறது. த பேஷன் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி கூட அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்த பாரத்தை தன்னுடைய ஊழியத்தின் கடைசி வாரத்திலே எப்படி நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்து ஒரு குருத்தோலை ஞாயிற்றிலே பவனியாக எருசலேமுக்குள்ளாக வந்தார் அல்லவா? வந்த நாளிலே இருந்த அந்த ஒரு வாரத்திலே நடந்த காரியங்கள் என்ன என்பதை தியானிப்பதற்காகத்தான் இந்த செய்தி தொடரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் மகுடாபிஷேகம் முதல் முள்முடி வரை. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள்ளாக வந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பவனியாக சென்று ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் நடந்து வருகிற வழியிலே வஸ்திரங்களையும் மர கிளைகளையும் பரப்பி அவர்தான் ராஜா, அவர்தான் மேசியா என்று சொல்லி அவரை ராஜாவாகவே ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டவராக தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் செய்த காரியங்களை மாத்திரம் செய்ய வேண்டும் என்பதற்காக முற்றிலும் அர்ப்பணித்து அவர் பிலாத்துவின் அரண்மனைக்கு சென்று ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவாலயத்திலே சென்று தன்னை பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார். அவருக்கு தெரியும் தனக்காக ஒரு முள்முடி ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எல்லா ஜனங்களும் அவருக்கு கிரீடத்தை சூட்டுவதை போல ஒரு ராஜா ராஜா என்று சொன்னாலும் கூட அவருக்கு தெரியும் இதே ஜனங்கள் அவரை பார்த்து சிலுவையிலே அறையும் என்று சொல்லி சத்தமிடுகிற நாட்கள் வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே சிலுவையை பற்றி ஏற்கனவே பேசி தன்னுடைய விசேஷங்களோடு தெளிவாய் அவர் சொல்லியிருந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களிலே பஸ்கா பண்டிகை வரும், மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார் என்று சொன்னார். அதன் முன்பாகவே கர்த்தர் சொன்னார், இன்னும் சில நாளைக்குள்ளாக பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. எருசலேமிலே நாம் போகும் பொழுது மனுஷகுமாரன் புறஜாதி கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை நிந்தித்து இகழ்ந்து அவரை சிலுவையிலே அறைவார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லியிருந்தார். ஆகவே எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் தான். ஆக அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அந்த 7 நாட்களிலும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே பிதாவின் சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவராக ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக யோசித்து அவர் நிறைவேற்றினார். அதிலே அவர் முதலாவதாக செய்த காரியத்தை நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். அவர் ஆலயத்துக்குள்ளாக வந்து தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களாகிய மக்களை துரத்தி அங்குள்ள காசுக்காரரின் பலகைகளை கவிழ்த்து புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், என் வீடு இதோ சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை சொல்லி அவளோடு கூட பேசி அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அந்த திரைச்சலை 2 கிழியும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரப்போகிறது அல்லவா? ஆகவே அதற்கான பரிசுத்தத்தை கொண்டு வரும்படியாக அவர் ஆலயத்தை முதலாவதாக பரிசுத்தம் பண்ணினார்.
அதன் பின்பு நடந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 4 சுவிசேஷத்திலே ஒரே ஒரு சுவிசேஷம் மாத்திரம்தான் அதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். நம்ம வாசித்த வேத பகுதிகளை மத்தேயு 21 14 முதல் 16 வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் நடந்த காரியத்தை வேதம் கற்றுத் தருகிறது. மத்தேயு 21:14 சொல்லுகிறது, அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இது எப்பொழுதுமே இயேசு செய்கிற ஒரு காரியம்தான். தன்னிடத்தில் மக்கள் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக ஜனங்களை சுகப்படுத்துவதற்காக, வியாதிகள் நீங்குவதற்காக, அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக ஊழியம் செய்கிறதை இயேசு எப்பொழுதுமே செய்து கொண்டு வந்தவர் தான். அந்த குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது விசேஷமாக 2 விதமான வியாதிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, குருடரும் சப்பானிகளும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா அனுபவங்களை பார்க்கும் பொழுது அவர் எத்தனையோ விதமான வியாதிகளை, நோய்களை சுகமாக்கினார், எல்லா இடங்களிலும் சென்று அவர் அற்புதங்களை செய்தார் என்று வேதம் எழுதி கற்றுத் தருகிறது. மத்தேயு 4:23 சொல்லுகிறது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசிக்கிற இந்த குறிப்பிட்ட பகுதியிலே சப்பானிகளும் குருடரும் வந்தார்கள், அவர்களை சுகப்படுத்தினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான வியாதிகளை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். சந்திர ரோகிகள் என்று சொன்னால் வலிப்பு நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள், அவர்கள் வந்தார்கள், அவர்களை சுகப்படுத்தினாராம். திமிர்வாதக்காரர்கள், நடக்க முடியாதபடிக்கு கை கால்கள் செயலற்று போனவர்கள் வந்தார்கள், படுக்கையோடு இருந்தார்கள், அவளை சுகப்படுத்தினார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. பிசாசுகள் பிடித்தவர்கள் வந்தார்கள், அவளை சுகப்படுத்தினார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, அவர் குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். 10 குஷ்டரோகிகளை ஒரு நாளில் சுகமாக்கினார். பெரும்பாடுள்ள வியாதியுள்ள ஒரு ஸ்திரீயை அவர் குணமாக்கினார். மரித்து போய் கிடந்த சிறுமை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். இயேசுவால் குணமளிக்க முடியாத எந்த நோயுமே இருந்ததில்லை, எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது கடைசி வாரம் வந்துவிட்டது. தேவாலயத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அங்கே அப்பொழுது மறுபடியுமாக வேதம் சொல்லுகிறது, சப்பானிகளும் குருடரும் வந்தார்கள், அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி. அது நமக்கு ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயமாக நமக்கு தோன்றுவதில்லை. ஆனால் அதை பார்க்கும் பொழுது அதற்காக வேதபாரகரும் பரிசேயரும் என்ன சொன்னார்கள், ஆசாரியர்கள் என்ன சொன்னார்கள், அதை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 21வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைக்கிறது சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் 2 காரியங்களை கண்டு கோபம் அடைந்தார்களாம். அவர் செய்த அதிசயங்களை கண்டு கோபம் அடைந்தார்கள். 2வதாக அவரை துதித்து பாடுகிற பிள்ளைகளை கண்டு அவர்கள் கோபம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர்கள் கோபப்பட வேண்டும், எதற்காக இயேசு மேல் அப்படிப்பட்ட ஒரு விரோதம் அவர்களுக்கு வர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே இயேசு கிறிஸ்து செய்தது சாதாரணமாக குணமாக்குகிறது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை இயேசு செய்திருக்கிறபடினாலே தான் அவர்கள் கோபம் அடைந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது எதற்காக அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு என்ன சொல்ல விரும்பினார், இயேசு நமக்கு இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு எப்பொழுதுமே அந்த வேத பாரகரை, அந்த பிரதான ஆசாரியர்களை, அந்த சதுசேயரை பார்த்த பொழுது அவள் எப்பொழுதும் அவருடைய பாவங்களை சுட்டி காட்டி பேசுவதில் அவர் தவறினது அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிறதை விரும்புகிறீர்கள், மனுஷருக்கு சுமப்பதற்கு அரிய பாரத்தை சுமத்துகிறீர்கள், நீங்களோ ஒரு விரலினாலும் அவளை தொட மாட்டீர்கள் என்பதாக பல காரியங்களை சொல்லி அவள் கற்றுக் கொடுத்தது உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட கடைசி வாரத்தில் பேசும் பொழுது 3 காரியங்களை குறிப்பாக இயேசு அவளோடு கூட பேசும்போது சொன்னார். முதலாவதாக சொன்ன காரியம் இதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 43வது வசனத்திலே இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம்
உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். இயேசுவுக்கு தெரியும் அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று சொல்லி. அப்பொழுது விரும்பின காரியம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டிய தேவையில்லை. உலகம் முழுமையாக இருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற எல்லாரும் வர வேண்டும். புற ஜாதிகளாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட வர வேண்டும் என்பதற்காக நமக்காக இந்த வசனத்தை அவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற வேறை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் வரப்போகிற நாட்களை குறித்து. ஆகவே பிரதான ஆசாரியருக்கு ஒரு கோபம். இரண்டாவதாக இயேசு சொன்னார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டார்கள், உலகம் முழுமையாக இருக்கிற ஜனங்கள் இங்கேதான் வர வேண்டும், இதுதான் தேவனுடைய ஆலயம், வேறு யாரும் எதையும் செய்ய முடியாது, நாங்கள் தான் இங்கே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் அதிகாரத்தை குறித்து பெருமை பாராட்டினார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்குதான் வர வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்ன காரியம் என்ன? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அல்லேலூயா. இயேசு சொன்ன காரியம் என் பிதாவின் வீடு என்று சொல்லி அதை குறித்து சொன்னார். என்னுடைய பிதாவின் வீடு வாசத்தில் எப்படி இருக்கிறதா? சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொல்லி. ஆனால் இந்த ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் இதை தங்களுடைய வீடாக மாற்றிக்கொண்ட பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். என்னுடைய வீடு என்று இயேசு சொல்லவில்லை. தேவனுடைய மகிமை இங்கிருந்து எடுக்கப்படுகிறபடினாலே இந்த ஆலயம் பாழாக்கி விடப்படும் என்பதாக இரண்டாவது ஒரு காரியத்தை இயேசு வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக இயேசு சொன்ன காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? எல்லா முழு உலகத்தின் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி பாடுகிறார்கள். நீங்கள் மாத்திரம்தான் பாடாமல் இருக்கிறீர்கள், ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், வேத பாடகராக இருக்கிறீர்கள், எவ்வளவோ ஆவிக்குரிய தேர்ச்சி உள்ளவர்களாக சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்றைக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற நான் ஸ்தோத்திரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்களோ அது வரைக்கும் என்னை காண்பதில்லை என்று ஒரு 3 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல. அப்ப இவைகளெல்லாம் வைத்து யோசித்து பார்க்கும் பொழுது ஆசாரியர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, பரிசேயருக்கு ஏன் அவர் மேல் அவ்வளவு கோபம் என்பது நமக்கு நன்றாக புரிந்திருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது நாம் அவைகளை குறித்து யோசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக இதை நிறைவேற்றி கொடுத்தார்? அந்த நாட்களில் ஏன் எல்லாருடைய கோபத்துக்கும் ஒரு ஆளானார் என்பதை குறித்து நாம் தியானித்து அதன் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், வேதம் சொல்லுகிறது எதற்காக இதை செய்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 5-6 வசனங்களை இயேசுவின் இடத்துல ஒப்புமைப்படுத்தி தன்னை காரியங்களை அவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசுவின் உள்ளத்தில் இருந்த காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்குள்ள தடைகள் உடைக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்குள்ள தடைகள் உடைக்கப்பட வேண்டும். Breaking every barrier that keeps us away from the presence of God. அதைத்தான் இயேசு இதை செய்தார். எப்படி அதை சொல்லுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35-6 வசனங்களிலே ஒரு குறிப்பிட்ட வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அந்த அதிகாரம் முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் எப்படி துதிப்பார்கள், எப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை குறிப்பிடுகிற விதமாக மேசியாவின் வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? இங்கே குருடரும் செப்பாண்டிகளும் வந்திருக்கிறார்கள், நான் அவளை குணமாக்குகிறேன். தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்கிறேன். மேசியா ஆவியாக நான் வரும் பொழுது எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்பதோ அதை நான் செய்திருக்கிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஒரு முறை யோவானுக்கு ஒரு பெரிய சந்தேகம், வருகிறவர் நீதானா அல்லது இன்னும் ஒரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி ஒரு சீஷனை அனுப்பின பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். முடவர் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். ஆக இயேசுவின் உள்ளத்தில் இருந்தது எல்லாம் இந்த முடவர்களும் சப்பானிகளாக இருக்கிற இந்த முடவர்களும் அதோடு கூட குருடர்களும் பார்வை அடைய வேண்டும், அவர்கள் சுகமடைய வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான நோக்கமாக அவர் வைத்திருந்தபடினாலே அந்த வார்த்தையை குறித்து அவர் சொன்னார். எதற்காக இந்த விசேஷமாக இந்த குருடர்களையும் முடவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே தேவாலயத்துக்குள்ளாக எல்லாரும் வந்துவிட முடியாது. விசேஷமாக அங்கவீனமானவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், சரீரத்தில் ஒரு பாதிப்பு உள்ளவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வர முடியாது. வியாதி உள்ளவர்கள் வர முடியாது. அப்படிப்பட்ட நியமங்களை இஸ்ரவேலர் அனுசரித்து வந்தார்கள். தேவாலயத்தில் பெரிய ஒரு தேவாலயத்தின் சட்டமாகவே அது அன்றைக்கு கருதப்பட்டது. எதற்காக அப்படி கருதினார்கள்? லேவியராகமம் 21வது அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவாதி தேவன்
வனாந்தரத்தில் வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக சட்டத்திட்டங்களை நியாயங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அப்போ சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு பலி செலுத்த வந்தால் அது முடமானதாகவோ குருடானதாகவோ சூம்பின உருப்புடையதாகவோ இருக்கக்கூடாது என்பதாக அந்த விலங்குகளை குறித்து, பலி செலுத்தப்படுகிற மிருகங்களுக்கு குறித்து அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம், லேவியர் ஆகிய ஆசாரியர்கள் அந்த பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பலிகளை எப்படி நான் பரிசுத்தமாக முழுமையாக நான் விரும்புகிறேனோ அதே போல அவர்களும் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும், முழுமையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது ஒரு சரீரத்தில் ஒரு பாதிப்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த பலிகளை செலுத்தக்கூடாது என்பதாக தேவாதி தேவன் ஒரு நியமத்தை கொடுத்திருந்தார். அந்த நியமத்தை தான் இந்த இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக செயல்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே ஒரு நிகழ்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். தாவீது ராஜா எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார். அந்த நாளிலே எருசலேமிலே எபூசியர் குடியிருந்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தார், இந்த எபூசியர்களை நான் விலக்கிவிட்டு இந்த இடத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி. அப்பொழுது தாவீது சொன்ன காரியம் என்ன? யார் முதலாவதாக ஏறி சென்று தண்ணீர் சாலகத்தின் வழியாக எபூசியரை முறிய அடிக்கிறானோ அவனுக்கு நான் சகல நியமத்தையும் கொடுப்பேன் என்பதாக ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அப்ப எபூசியர் சொன்னாங்க, நீங்க வர முடியாது, இந்த கோட்டைக்குள்ள வர முடியாது, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அந்த வார்த்தை தான் அவர் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த தாவீது எப்படிப்பட்டவன், அவன் உண்மை தெரியாதவன், அவனை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய படைகள் தேவையில்லை, பெரிய ஒரு இராணுவம் தேவையில்லை, எங்களுடைய கோட்டைகள் அவ்வளவு பலமாக இருக்கிறது, அதில் இருக்கிற குருடரும் சப்பானிகளும் மாத்திரமே போதும் இந்த சேனையை தடுத்து விடுவதற்கு என்பதாக பேசினார்கள், வீம்பு பேசினார்கள். அப்ப அந்த யுத்தத்தில் ஜெயித்து தாவீது ராஜா ஜெயம் பெற்ற பின்பு அவர் அந்த யுத்தத்தின் ஜெயத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். குருடரும் சப்பானிகளும் வீட்டுக்குள்ளாக வரக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். அது சொல்லுகிறதை பாருங்க. அது வேதம் சொல்லுகிறது, தாவீதின் நகரமாக அந்த சீயோன் கோட்டை பிடித்தான். அப்பொழுது என் ஆத்துமா, தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் உரிய அடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவீது அந்த தினம் சொல்லியிருந்தான். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை தாவீதுக்கு ஏதோ இந்த சப்பானிகள் மேலோ குருடர் மேலோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. அதுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? எபூசியர் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் தாவீது சொல்லுகிறான். அவள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்பானிகளும் குருடரும் உன்னை துரத்தி விடுவார் சொன்ன உடனே அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார், அந்த எபூசியர் என்று சொன்னால் சப்பானிகள் குருடர் தான். ஏன்னா அப்படிதான் அவள் சொல்லுகிறார்கள், தங்களை அவள் அப்படிதான் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆகவே என்னுடைய ஆத்மா அவர்களை பகைக்கிறது என்று சொல்லி தாவீது சொன்ன வார்த்தை இந்த இஸ்ரவேல் புத்திரர் எடுத்துக்கொண்டு 2 காரியங்கள் ஒன்றாக இணைத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே புறஜாதியார்கள், அதோடு கூட தேவனை அறியாதவர்கள், அங்கவீனமானவர்கள் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. அதுதான் அன்றைய நிலைமை, தேவாலயத்தின் நிலைமை. இயேசு கிறிஸ்துவை மாற்றும்படியாக விரும்பினார். இயேசு விரும்பின காரியம் என்ன? உலகம் முழுமையாக ஸ்தாபிக்கிற ஒரு நான் ராஜ்யத்தை கட்டப்போகிறேன் என்பதுதான் இயேசுவின் ஒரு மனதில் பாரமாக இருந்த ஒரு காரியம். அது சொல்லுகிறது என்ன? எல்லா ஜனங்களும், என் நாமம் தரிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் வர வேண்டும் என்பதுதான் இயேசு சித்தமாக இருந்தது. இஸ்ரவேலர் அறிந்து கொள்ளவில்லை, பரிசேயர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதை நிலைநிறுத்துவதற்காக இயேசு நாளிலே வந்தார். அப்ப அந்த இயேசு என்ன செய்தார்? நம்ம அந்த காரியங்களை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆலயம், தேவாலயம் என்று சொன்னால் அதை குறித்த 4 விதமான பகுதிகளை எல்லா இடத்திலும் ஆலயம் என்கிற பெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கிரேக்க மொழியிலே ஹியரான் என்று சொல்லப்படுகிறது, HIERON என்று சொல்லப்படுகிறது தான் ஆலயம் என்று சொல்லி வழங்கப்படுகிற ஒரு பெயர். அதை பல விதங்களே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:12 இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் ஹியரான் என்கிற பதம் தான். ஆனால் ஈஸ்ட் ஹியரான் என்கிற ஒரு அட்ஜெக்டிவோடு கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த தேவாலயம் இருந்த பகுதிக்குள்ளாக நுழைந்தார். டெம்பிள் ஏரியா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக 21:12 டெம்பிள் ஏரியா என்று பொருள்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த அந்த தேவாலயத்தின் பகுதியிலே அவர் துரத்தினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேம் came to him in the temple என்று சொல்லப்படும் பொழுது அதிலும் அதே பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அது தேவாலயத்தின் ஒரு ஏரியாவை குறித்து சொல்லப்படவில்லை, அது தேவாலயத்தின் மத்திய பகுதியை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. 21:15 அவள் எல்லாரும் சத்தமிட்டு பேசினார்கள். அந்த பாலகர்கள் சத்தமிட்டு சொல்லப்படும் அதுவும் கூட அந்த ஆலயத்தின் மத்திய பகுதி என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆலயத்தை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதில் பலவிதமான பகுதிகள் இருந்தன. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய்விட முடியாது.
எனக்கு தெரியும், நான் வளர்ந்து வருகிற சமயத்தில் நாங்கள் வளர்ந்த பகுதியில் கூட சிலர் உண்டு. சிலர் இன்றைக்கு கூட இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி மக்களையோ அல்ல மற்றும் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி அதில் பக்கத்தில் வர விடுவதில்லை. அப்படிதான் உள்ள காரியங்கள் இன்றைக்கும் அந்த வித்தியாசம் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே அது அதிகமாக விசேஷமாக தேவாலயத்திலே அது காணப்பட்டது. முதலாவதாக இருந்தது வெளிப்பிரகாரம், அதுதான் அவுட்டர் கோட் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து புறஜாதிகளின் பகுதி என்று சொல்லி அந்த நாட்களில் யூதர்கள் அழைத்தார்கள். அப்போ புறஜாதி நீங்களும் நானும் அங்கே போனோம்னா அந்த அவுட்டர் கோட்டை தான் போக முடியும், வேற போக முடியாது. அந்த அவுட்டர் கோட்னா என்ன? அந்த ஆலய மத்தியில் இருக்கும், அதை சுற்றிலும் பெரிய ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கும், அதற்குள்ளாக நம்ம இருக்கலாம், ஆலயத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். ஆலயத்துக்குள்ளாக போக முடியாது, அங்கிருந்து எங்கும் போக முடியாதபடியாக அங்கிருந்து உள்ள போதில் தடை செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்திற்கு ஒரு வேலி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ஆகவே அதற்குள்ளே தான் இருக்க வேண்டும். அதான் ஜென்டைல்ஸ், ஏரியா ஆஃப் த ஜென்டைல்ஸ் சொல்லப்படுகிறது, புறஜாதிகளின் வெளிப்பிரகாரம். அந்த இடத்துல தான் சாலமோனின் மண்டபம் காணப்பட்டது. நம்ம அப்போஸ்தலரை பார்க்கணும் அல்லவா, அவர் சாலமோனுடைய மண்டபத்தில் ஒருமனப்பட்டு இருந்தார்கள் அல்லவா. ஏன்னா உலகம் முழுமையாக இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவெல்லாம் தேவாலயத்துக்குள்ளாக போக முடியாதவள் இருந்த இடம்லாம் சாலமோனின் மண்டபம், அது வெளிப்பிரகாரத்தில் இருந்த இடம். அது வரைக்கும் தான் அவள் வர முடியும் அந்த நாட்களிலே. அதை தாண்டி உள்ளே இருந்த இடம் என்னன்னா ஒரு உட்பிரகாரம் என்று சொல்லப்படுகிற இடம். அந்த இடத்தை தான் என்ன சொன்னால் அது பெண்களுடைய ஸ்திரீகளுடைய இடம் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஒரு யூத பெண்மணிகள் அது வரைக்கும் போகலாம், புறஜாதிகள் அதை தாண்ட அதுக்குள்ளே போக முடியாது. அந்த உட்பிரகாரத்துக்குள்ளாக அந்த யூத பெண்கள் போகலாம். அந்த இடத்துல தான் அன்னாள் ஜெபித்த இடம். அதனால உள்ளே போய் ஜெபிக்க முடியாது, அந்த உட்பிரகாரத்தில் ஜெபிக்கலாம், அவ்வளோதான். அந்த ஆலயத்துக்குள்ளாக போக முடியாது. அதே போல் அங்கே வந்து எல்லா பெண்களும் அங்கே தான் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அந்த ஆலயத்துக்கு வெளியிலே கூட்டம் கூடிய ஸ்திரீகளோடு தவறான காரியங்களை ஆசாரிகள் நடப்பித்தாள் என்று சொல்லி அவள் இருந்த இடம் அந்த இடம் தான். அதே போல் வேதம் சொல்லுகிறது அநேக ஸ்திரீகள் கூடி வந்து அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்று தேவாதி தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார், தீர்க்கதரிசிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதுவும் அங்கே தான் இருந்த இடம். அப்போ அந்த வெளிப்பிரகாரத்தை கூட அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு அந்நிய ஜாதியுடைய அந்நிய தேவனுடைய இடமாய் மாற்றிவிட்ட காரியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டது. அதெல்லாம் அது உட்பிரகாரம் என்று சொல்லப்படுது. வெளிப்பிரகாரம் புறஜாதிகளின் பிரகாரம், உட்பிரகாரம் பெண்கள் வருவதற்கு உள்ள இடம். அதை தாண்டி இருக்கிறது என்ன இடம் சொன்னால் அது ஆண்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய ஆண்கள் எல்லாரும் போவதற்காக அதிலே ஒரு இன்னர் கோட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், முதலாவது சொன்னால் அவுட்டர் கோட், வெளியிலிருந்து வெளிப்பிரகாரம், அது உள்ளாக இருந்தது ஒரு விமென்ஸ் குவார்ட்டர், அதுக்குள்ளாக இருக்கிறது தான் இந்த இன்னர் கோட். அதற்குள்ளாக அந்த ஊரில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த யூத ஆண்கள் மாத்திரம்தான் போகலாம், பெண்கள் வரக்கூடாது. அப்போ அந்த ஆண்கள் இருக்கிற இடத்துக்குள்ளாக கூட வியாதி உள்ளவர்கள் வரக்கூடாது. அதுக்கு வெளியிலே ஒரு வாசல் இருந்தது, அதுக்கு பேர் தான் அலங்கார வாசல். நமக்கு தெரிந்த அலங்கார வாசல் யார் இருந்ததுன்னு தெரியும் நமக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கார வாசலுக்கு முன்பாக அந்த சப்பானியான ஒரு மனிதன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான், அவனை குணமாக்க சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதன் பின்பு தான் அவன் தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தான். ஆகவே இதெல்லாம் அதற்காக சொல்லப்படுது. புறஜாதி யாரும் உள்ளே வர முடியாது. அதை தாண்டி இருக்கிறது தான் தேவாலயம். அந்த தேவாலயத்துக்குள்ளாக அங்கே அந்த நாட்டில் இருந்த ஆசாரிகள் மாத்திரம்தான் போகலாம், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஆசாரிகள் மாத்திரம்தான் போகலாம். அதையும் தாண்டி உள்ளே இருந்தது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் பிரதான ஆசிரியர் மாத்திரம்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் போகலாம். அப்போ பாருங்க, வெளியில இருந்து ஆரம்பிக்கும் பொழுது வெளியிலேயே புறஜாதியார் நிறுத்தப்படுகிறாங்க, அதற்குள்ளாக பெண்கள் நிறுத்தப்படுகிறார்கள், அதற்கு பின்பாக வியாதியஸ்தர் நிறுத்தப்படுகிறார்கள், அதற்கு பின்பாக ஆண்கள் மாத்திரம் போகலாம், அதற்கு பின்பாக ஆசாரியர்கள் மாத்திரம் போகலாம், அதற்கு பின்பாக பிரதான ஆசிரியர் மாத்திரம் தான் போகலாம். அதுதான் அன்றைய நாளின் ஒரு நிலைமையாக இருந்தது. அது இயேசு அதை மாற்றுப்படியாக விரும்பினார். அந்த நாட்களிலே இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் தோன்றலாம், ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ, ஒன்று நடந்திருக்குமோ என்று சொல்லி யோசிக்கலாம். 1871 ஒரு அகழ்வாராய்ச்சி ஒன்று நடந்தது. அந்த இடத்துல உள்ள தோண்டி பார்த்து ஆராய்ந்த பொழுது அந்த இடத்துல கிளேர்மாண்ட் கேனோ என்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவர் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பலகை ஒன்றை கண்டுபிடித்தார். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: "No man of another nation to enter within the fence and enclosure around the temple, and whoever is caught will have himself to blame that his death ensues." பாருங்க, இதை தாண்டி யாரும் வெளி தேசத்தை வரக்கூடாது, வந்தான் அவனோட மரணத்துக்கு அவன் தான் அது பொறுப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1871 நடந்த அகழ்வாராய்ச்சியிலே. அப்போ அந்த நாட்களில் உள்ள மக்கள் அப்படி மிகுந்த கடினமாக ஒரு சட்டங்களை போட்டு யாருமே பக்கத்தில் வர முடியாதபடியாக வைத்திருந்தார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த காரியம். ஆனால் இயேசு என்ன செய்தார்? இயேசு அன்றைக்கு வந்து அந்த தேவாலயத்தின் காரியத்தை முழுமையாக மாற்றிவிட்டார். அது பெரிய பவனியாக வருகிறார், தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறார், எல்லாரும் வெளியே அனுப்பி விடுகிறார். இப்போ அவர் இருக்கிறது உள்ள தேவாலயத்துக்குள்ளாக இருக்கிற, வெளியில பிரகாரத்தில் அவர் இல்லை. அப்போ பார்த்துங்க என்ன நடந்ததுன்னா, அங்கே வெளியில இருந்தவங்க சப்பானிகள் எல்லா குழுவில் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. அவளை தான் இயேசு குணமாக்கினார். ஹல்லேலூயா.
அவர் சொன்ன காரியம் என்ன? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். எல்லா ஜனங்களும் வர வேண்டும் என்பதற்காக எல்லா அடைப்பையும் தகர்த்து போட்டு அன்றைக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வருவதற்காக அவர் அழைத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு அவர் அப்படி செய்ததுனால தான் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க முடிகிறது. அன்றைக்கு எல்லா ஆசாரிகள் மாத்திரம் வர முடியும். இயேசுவுக்கு தெரியும் ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது, தன்னுடைய ராஜ்யம் ஒன்று வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் அதிபதியாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மேசியாவாக தன்னுடைய ஆலயத்திற்குள்ளாக எழுந்தருளி இருந்த அவர் செய்த காரியம் என்ன? என்னுடைய ராஜ்யத்திலே என்னுடைய ஆலயத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த நாட்களின் நியமங்கள் எல்லாம் மாற்றிவிட்டார். அன்றைக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களுக்கு பயணம் செய்து ஆசியாவிலே சென்று ஊழியத்தை செய்துவிட்டு மறுபடியும் அவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வந்த பொழுது அங்கே உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த இடத்திலே புறஜாதியரை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லுகிறார்கள். துரோபிமு என்கிற ஒரு மனிதன் பவுலோடு கூட வந்திருந்தான், தீமோத்தேயும் வந்திருந்தான். அவனை நகரத்தில் கண்டபடியினாலே அவனை உள்ளே அழைத்திருப்பார் என்று எண்ணி அவனை தாக்கினார்கள் என்பதாகவே சொல்லி கற்றுத் தருகிறது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த மக்கள், அன்றைக்குள்ள ஆசாரிகள் அப்படித்தான் காரியங்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர் மற்றவர்களை உள்ளே வர அனுமதித்ததே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாம் உடைப்பதற்காக எல்லா ஜனங்களுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக எனக்காக அன்றைக்கு எல்லா பலவீனப்பட்டவர்களை குணம் தேவை சுகம் தேவை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்தில் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தான் பாக்கியவான்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தான் சுகத்தை தருகிற வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கு அதற்காகவே தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார். இன்றைக்கு கூட நீங்கள் எருசலேமுக்கு சென்றால் அங்கே ஆல் நேஷன்ஸ் சர்ச் என்று சொல்லி ஒரு சபை ஒன்று இருக்கு, ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த கெத்செமனே தோட்டத்தின் அருகாக அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆல் நேஷன்ஸ் சர்ச் எல்லாரும் வருவதற்காக என்பதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இயேசு ஸ்தாபிக்க விரும்புகிறார். எல்லா ஜனங்களும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அன்றைக்கு செய்த அந்த காரியம் அந்த ஆலயத்திலிருந்து சுகமாக்குறது ஒரு முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், நாம் புறஜாதியாகிய நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நிற்க வேண்டும். அவருக்காக அவர் நமக்காக எல்லாத்தையும் திறந்து கொடுத்து அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது, தேவாலயத்தின் திரைச்சலை வெளிப்படும் பொழுது நாமும் அந்த மகிமைக்கு பங்குள்ள மாற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த காரியத்தை முதலாவதாக செய்தார். இரண்டாவதாக நாம் எதை அறிந்து கொள்ளலாம்? இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது இதில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மத்திய 21:16 சொல்லுகிறது, அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இப்ப பாருங்க, இப்போ அவர்கள் மறுபடியும் இரண்டாவதுமாக எதற்காக கோபப்பட்டார்? முதலாவதாக கோபப்பட்டது அவர் குணமாக்கினார் என்பதற்காக. இரண்டாவது முறை எதற்காக கோபப்படைந்தார்கள்? இது ஏதோ சின்ன சின்ன பிள்ளைலாம் சத்தம் போடுறாங்க, அவங்க ஆலயத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க, நாங்களே ஆண்களத்தோடு யாரும் வரக்கூடாது சொல்லுகிறோம், சிறுவர்லாம் வந்து சத்தம் போடுகிறாங்களே, நீர் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று சொல்லி அவரை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிற காரியம் நான் நிச்சயமாக கேட்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு தேவாதி தேவன் சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனத்தை குறித்து நினைவு கூறும்படியாக அந்த வசனத்தை அவர் சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 8:2 பகைஞனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணி நீ துதி உண்டு பண்ணி. ஹல்லேலூயா. என்னோட பிள்ளைகள் தேவனை துதிக்க முடிகிறது சொன்னால் அதற்கு தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து தான் அதற்காக வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். அவர் துதிக்கும் பொழுது அதை வேதம் என்ன சொல்லு? பலன் உண்டு பண்ணினீர் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அவர் துதிக்க துதியிலே ஒரு பலன் இருக்கிறது. நம்முடைய சிறு பிள்ளைகள் வாயை திறந்து துதித்தால் போதும், அதில் பெரிய ஒரு உன்னதமான பலன் ஒன்று காணப்படுகிறார். துதிக்க 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 கர்த்தர் இறங்கி வந்து மகிமையான அற்புதங்களை அவர் செய்து வருகிறார். ஆனால் பாருங்க, பழைய பாடலை வாசித்து பார்க்கும்போது எல்லாரும் துதிக்க முடியாது. அதற்காக லேவியை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தாவீதுடைய ஆலயத்தில் எழுதி பார்க்கும் பொழுது அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களை பாடகர் குழுவாக வைத்திருந்தார். எல்லாருமே லேவியர்கள் தான். ஒவ்வொரு லேவி கோத்திரத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அங்கே இங்கேருந்து பாட வேண்டும், இந்த இடத்தை துதிக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்காக இடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவளுக்காக சீட்டு போடப்பட்டு எந்த நாளில் யார் வந்து பாட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? இன்றைக்கு நாம் தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா நம்மளாம் அழகா பாடுறோம், யெகோவா நீசி அப்படின்னு பாடணும் வச்சுங்க. அங்குள்ள மக்கள்லாம் சொல்லுவாங்க, blasphemy, you cannot say the name of Jehovah அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த வழிகாட்டிகள் வந்தால் அவங்களுக்கு நம்ம பாடுகிற பாடலை பார்க்கும்போது அவங்களாம் நம்ம தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லி எண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நம்மளோட வந்து பேசும்போது சொல்லுவாங்க, நீங்களாம் இப்படிலாம் பாவம் பண்ணுறீங்க ஒரு வார்த்தை பாடும்பொழுதுதான் சொல்லி சொல்லுவார்கள். ஏன்னா யெகோவாங்கிற நாமத்தை யாரும் சொல்ல முடியாது. அதான் அன்றைக்கு வைத்திருந்த காரியம். இன்றைக்கும் கூட அப்படி தான் அவள் நினைக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் போகிற பெண்கள்லாம் போகும் பொழுது அவள் பின்பாக தான் நடந்து வர வேண்டும். யாரும் முன்பாக பின்ன திரும்பி கொண்டு போக முடியாது சபை அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு. வெஸ்டர்ன் வால்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு இடம் இருக்குது. அன்றைக்கி போனாங்கன்னா அன்றைக்கி போனால் அங்கே போகிற ஆண்களாக தலையை மூடி இருக்க வேண்டும், அப்போ தாங்க போக முடியும்.
பெண்களுக்கு சொன்னால் அவங்களுக்காக தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது, அங்கே தான் போகணும். அங்கேருந்து திரும்பி வரும் பொழுது அவள் பின்பாக திரும்பி வரவே கூடாது. அவள் முன்பாக பார்த்து அப்படியே பின்னாக நடந்து வந்து தான் வெளியே போக வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமான எல்லாத்தையும் மாற்றுவதற்காக தெய்வாதிபன் எதற்காக செய்தால் தெரியுமா? நீங்கள் நான் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நான் துதிக்கிற பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். துதித்தலே நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, அந்த பாடலெல்லாம் பாடுவதற்காக, அந்த கரையெல்லாம் செய்வதற்காக கர்த்தர் நமக்காக அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். அது அவருடைய கிருபையோட வல்லமை. ஹல்லேலூயா. நாம் அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். தேவன் தான் இன்றைக்கு நமக்காக அவர் வந்து எல்லா பிரிவுகளையும் உடைத்து போட்டு நாம் தேவனை துதிப்பதற்கு மாத்திரமல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு கத்த வழிகளை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அதற்கு முன்பாக யாருமே தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. அவருடைய சமூகத்தில் நாம வரலாம், அவரை பார்த்து நம்ம துதிக்கலாம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து சமாரியா பட்டணத்துக்கு போய் கொண்டிருந்தார். நமக்கு இல்லவா இந்த ஆலயத்து காரியங்களை குறித்து யோசிக்கும் பொழுது பாருங்க, பெண்கள் கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சமாரியா தேசத்து ஒரு சமாரியா நாட்டு பெண்ணை இப்படி பக்கத்தில் வர விடுவாங்களா? அந்த டெம்பிள் மவுண்டுக்குள்ளே ஏற்ற விட மாட்டாங்க. அதுதான் அந்த நாட்டில் உள்ள ஒரு நிலைமை. அப்போ அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு பேசுகிறார். அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ அவரோடு கூட பேசும் பொழுது சொன்ன முக்கியமான காரியம் இதுதான். நாங்களாம் சொல்கிறோம், நாங்கள் இறைவரை இப்படி தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறோம், நீங்களோ எருசலேமை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த மலைனா என்ன? அது விக்கிரகங்களில் நிறைந்த அந்த ஒரு கண்டுக்குட்டிகள் நிறைந்த ஒரு இடம். அங்கே தான் தொழுது கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் என்ன சொல்லுறீங்க? எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி. ஆனால் எருசலேமும் எங்களை உள்ள விட மாட்டேங்க முடியும். அப்போ என்ன செய்வது? அதை தான் சொல்லி அவர் சொல்லுகிறாள். இப்படிலாம் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே. அப்படி இருக்க ஒரு யூதராகிய நீ என்னோடு கூட எப்படி பேசலாம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் இந்த மலையிலே மாத்திரமல்ல, அல்ல எருசலேமிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவருக்கு தெரியும், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலமாக மாற்றிவிட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, அந்த எருசலேமில் இருந்த தேவாலயம் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு தேவ ஜனங்கள் புறஜாதியான நாம் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக நமக்காக கர்த்தர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து துதிக்கும்படியாக செய்து அதை குறித்து அந்த பரிசேயரோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல காரியம் தெரியுமா? உண்மையாய் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இன்றைக்கு ஏதோ சிம்பிளாக அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்துடுறோம். பாட சொன்னால் பாதி சமயத்தில் பாடுவது கூட நமக்கு மனம் வர மாட்டேன் நினைக்கிறது. பாதி சமயத்தில் எதுக்காக பாடுறோம்னா ராகத்துக்காக பாடுகிறோம். நல்லா பாடுறாங்க, எல்லாரும் நல்லா இருக்குது பாடுறாங்க பாடுகிற ஒழிய உண்மையாகவே அறிந்து கொண்டு பாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருகிறது. எத்தனை முறை நாம் வார்த்தைகளை உணர்ந்து பாடியிருக்கிறோம். எத்தனை முறை வார்த்தைகளை உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடியிருக்கிறோம். ஒரு சொன்னார், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறது அதிகமாக சொல்லுதான் பாட்டு பாடும்போது தான். எல்லாம் பாட்டு பாடுவாங்க, எல்லாம் உள்ளத்திலெல்லாம் வேற விதமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். தேவன் என்ன விரும்புகிறார்? இன்றைக்கு தேவனை பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியாக ஆவியோடு உண்மையோடும் பாலகர்கள் தொழுது கொண்டால் போதும். தேவன் பலன் உண்டு பண்ணுகிறார், நமக்காக பலன் உண்டு பண்ணுகிறார். சத்துருவின் காரியங்களை முற்றிலுமாக முறியடிக்கும்படியாக அவர் பலன் உண்டு பண்ணி தருகிறார். ஆகவே தான் தேவன் அன்றைக்கு எல்லாம் அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை செய்விப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்குள்ள எல்லா தடைகளையும் உடை தெரியும்படியாக உட்பிரகாரத்துக்குள்ளாக கொண்டு வந்து, தேவாலயத்துக்குள்ளாக கொண்டு வந்து பிள்ளைகள் அவரை துதிக்கும்படியாக அவர் கற்றுக் கொடுத்தார், அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துப்பதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு எதற்காக இதை செய்தார்? இயேசு வந்து செய்த பொழுது அவர் தன்னை மேசியா என்பதை ஒரு விசை கூட வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்தார். பழைய எல்லா நியமங்களை மாற்றுவதற்காக, பழைய உடன்படிக்கையை மாற்றுவதற்காக, ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக இயேசு இந்த காரியத்தை செய்தார். ஏன் தெரியுமா? இந்த சப்பானிகள் குருடரை குறித்து விசேஷமாய் கடைசி நாள் உடன்படிக்கை குறித்து ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக தெரிந்த வசனம் தான் எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ இது சாதாரண புது உடன்படிக்கை இது என்ன தொடர்பு என்று பார்த்தால், அந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற நாளிலே கர்த்தர் அந்த வசனத்தை முழுமையாக அந்த அதிகாரத்திலே, எரேமியா 31 அதிகாரத்திலே வீட்டில் வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதில் எல்லா தெளிவாக சொல்லியிருக்கிற கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போயிடுவாங்க, தேசத்தை இழந்து விடுவார்கள், தன்னுடைய ஆலயத்தை இழந்து விடுவார்கள், பரிசுத்த ஸ்தலத்தை இழந்து விடுவார்கள், எருசலேம் அவருக்கு சொந்தமாக இருக்காது என்று சொல்லிவிட்டு கடைசியாக அப்போ சொல்லும் பொழுது, நானான ஒரு புது உடன்படிக்கை பண்ண போகிறேன், அதை மறுபடியும் அவருடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு புது உடன்படிக்கையை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 எழுதி வைத்தார். அதை வாசித்து பார்க்கும் பொழுது விசேஷமாக அவர் சப்பானிகளையும் குருடரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரப்போகிறது என்பதாக. அதை நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு தொடர்பை நாம் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 31 8 முதல் 10 வேதம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளில் இருந்து கூட்டி வருவேன்,
குருடரும் சப்பாணிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். அல்லேலூயா. நான் எல்லாரையும் கூட்டி வர போறேன். குருடரும் சப்பானி கூட இருப்பாங்க. ஏன் குருடரும் சப்பானி கர்த்தர் சொல்லுகிறார்? அந்த நாட்களில் அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற நாட்களிலே இந்த குருடரும் சப்பானிகளும் கூட அவளோடு கூட சேர்ந்து வருவார்கள். அவள் மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவளை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த மேசியா ஒரு வரப்போகிறார் அல்லவா? அந்த மேசியா வந்து கடைசி நாட்களை புது உடன்படிக்கை செய்து கொண்டு எல்லா ஜனங்களையும் ஒன்றாக கூட்டி சேர்க்க போகிறார் அல்லவா? அது நான் தான் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, மேசியாவாக தன்னை வெளிப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை அவர் சொன்னார். அந்த புது உடன்படிக்கைக்கு தான் நீங்களும் நானும் இன்றைக்கு சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் இருக்கிறபடினாலே தான் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவர் அதற்காகத்தான் மழைத்து கொண்டு இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த புது உடன்படிக்கையை நமக்குள்ளாக கொண்டு வந்து தந்திருக்கிறது. அந்த புது உடன்படிக்கையினாலே நாம் ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரமாக மாறி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த உலகத்தில் வந்த பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்காக மாத்திரம் வந்தார்கள் என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ முழு உலகத்துக்காகவும் வந்தார். ஆகவேதான் அவர் ஏதோ நேராக பிலாத்துவின் அரண்மனையை சென்று அரண்மனையை கைப்பற்றி விடாதபடிக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்திலே முழு உலகத்தையும் தமக்காக எடுத்துக்கொண்டார். ஒரு மேசியா வரும் பொழுது அற்புதங்கள் நடத்துவார், மேசியா வரும் பொழுது விடுதலையை தருவார் என்பதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 61வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நமக்காக கற்றுத் தருகிறது. கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொன்ன ஒரு காரியம். முதல் முறையாக இயேசுவிடத்தில் அவர் வேத பத்திரத்தை கொடுத்து வாசிக்க சொன்ன பொழுது இதைத்தான் அவர் வாசித்தார். அந்த கடைசி நாளிலே, அந்த கடைசி வாரத்திலே சப்பானிகளையும் குருடரையும் அவர் சொஸ்தமாக்கி அவர் தான் மேசியா என்பதை மறுபடியுமாக நிரூபித்து காண்பித்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு அந்த கடைசி வாரத்துக்குள்ளாக சென்ற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோடு கூட அவர் செய்து கொண்டு வந்தார். அந்த நாளில் அவர் செய்த காரியம், எல்லா புறஜாதிகளை நாம் எல்லாரும் வந்து தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வரலாம், அவருடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாக வரலாம். அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய பரிசுத்த மகாபரிசுத்த ஸ்தலத்தின் திரை திறக்கப்படும், நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக, நம்ம நோயுற்றுள்ளாக இருக்கலாம், வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது. நம்ம தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனை துதித்து பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய சமூகத்தில். இன்றைக்கு அவர் மேசியாவாக எழுந்தள்ளி இருக்கிறார். அவர் மேசியாவாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். வேதத்தில் அதை குறித்து எபிரேயர் நிருபத்திலே 10வது அதிகாரம் 19 முதல் 12 வசனத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அதற்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நம்ம போக வேண்டும். யோசித்து பாருங்க. நான் சொல்லுறது யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் அதை குறித்து மிகவும் அதிகமாக ஆனந்தமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறார். சொல்லுகிறார் பாருங்க, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக பிரவேசிப்பதற்கு புதிய வழியை ஏற்படுத்தினாராம். மகாபரிசுத்தலத்துக்கு போகிற வழி மூடப்பட்டிருந்தது. இயேசுவானவர் மரித்த பொழுது அந்த திரைச்சலை கிளியும்படியாக கத்த உதவி செய்து தம்முடைய மாம்சத்தின் வழியாக நாம் கடந்து போவதற்காக நமக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால் நான் யோசித்து பார்க்குறேன், அந்த திரை கிழிந்த உடனே அநேகர் இருந்திருப்பாங்க, இதுவரைக்கும் மகாபரிசுத்தலத்தை பார்க்காதவர்கள் இருந்திருப்பாங்க, அது வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை பார்க்காதவர்கள் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லேவியாக ஆசாரியர்கள் இருந்தால் கூட
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ கர்த்தர் சொல்லியிருந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஆசாரியருடைய காரியங்களை மூடும் பொழுது அதை சுமந்து கொண்டு போகிற மக்கள் கூட அதை பார்க்கக்கூடாதான். அந்த திரைக்கு பின்பாக ஆசாரிகள் போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு முறையும் பாளையம் புறப்படும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுற்றிலும் முதலாவது ஒரு நீல நிற ஒரு துணியை போட்டு மூடுவார்கள். அதன் மேலே தகசு தோலை போடுவார்கள். அதன் மேலே ஒரு நல்ல இன்னொரு துணியை போட்டு மூடிவிட்டு அதன் கம்பங்களை பாய்ச்சுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு போக தயாராக இருக்கிறது. அது வரைக்கும் அது யாரும் மூடி வைக்காதான் இருக்கிறது. அப்போ அது முடித்த உடனே அதை சுமந்து கொண்டு போகிற மக்கள் உள்ளே வரலாம், அவங்க எடுத்துக்கொண்டு போகலாம். அதை மூடுவதற்கு முன்பாக வந்தால் பார்த்தா கூட அவங்க இறந்து போய் விடுவார்கள். யோசித்து பாருங்க, அவர்கள் தேவனுடைய மகா பரிசுத்தமான ஸ்தல காரியங்களை பார்க்கக்கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அது மரித்து போவார்கள் என்பதாக கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆசாரியர்கள் போகும்பொழுது மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு போவார்கள். அவருடைய வஸ்திரங்களிலே ஒரு மண்டியும் மாதுளம்பழமாக தொங்கிக் கொண்டே இருக்கும். அதில் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஒலி கேட்கவில்லை என்று சொல்ல ஆசாரியர் மரித்து போய்விட்டார் என்ற அர்த்தம். தேவனுடைய சமூகத்தில் யாரும் உள்ளாக சாதனமாக சென்று விட முடியாது. அப்போ பாருங்க, இயேசுவானவர் மரித்த உடனே, அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த உடனே அந்த திரைச்சிலை கிழிந்து போய்விட்டு எல்லாரும் இருந்திருப்பாங்க. அங்கே என்ன யோசித்திருப்பாங்க, ஐயோ நம்ம இதை பார்க்கக்கூடாது ஓடி இருப்பாங்க. யாருக்கா தைரியத்தை யோசிச்சிருக்கீங்களா? Nobody would enter, nobody would dare enter. Yes, it was open, but they would be afraid that they would die. அதை பார்த்தாலே செத்து விடுவோம் சொல்லி மரித்து ஓடி போயிருப்பாங்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார், அவர் இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகி இருக்குது, நம்ம உள்ள போகலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீங்களா? இருந்தால்தான் அந்த தைரியம் இருக்க முடியும். அந்த தைரியம் இல்லாதபடியாக ஏதோ நம்ம சுய சக்தியில் வந்து விடலாம் என்று யோசித்தோம்னா நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். சொல்கிற முதலாவதாக ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் மாம்சத்தின் வழியாக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வழி. இரண்டாவதாக அந்த திரைக்குள்ளே போவதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு வருகிற ஒரு தைரியம். அது மாத்திரமல்ல, நம்ம போகும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிகாரியாக ஒரு ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அது அந்த நாட்டில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் அல்ல, வெளியே அனுப்பி விடுவதற்காக நம்முடைய ஆசாரியர், நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிதாவாகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யணுமா, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு போகணும். இருதயத்தை யோசித்து பார்க்கணும், நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது. நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது தான் அந்த துர்மன சாட்சி. நீங்கினவர்களாக நம்ம உள்ள போகணுமா. ரெண்டாவதாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு நம்ம போகணுமா. சரீரத்துக்கு நம்ம பாவத்தை நம்ம அனுமதித்து விடக்கூடாது. கைகளினாலோ கண்களினாலோ பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தோடு தான் உள்ள போக முடியும். உண்மையுள்ள இருதயத்தோடு போகணும். நாட்டை ஹிப்போக்ரசி, நாட்டை மாய்மாலம் பேசுகிறவர்களா அல்ல, ஒரு புறத்தில் ஒன்று மறுபுறத்தில் ஒன்று பேசுகிறது அல்ல. சுத்தமான உண்மையான இருதயத்தோடு நம்ம போகணும். அதோடு மாத்திரமல்ல, ஒரு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு போகணும். இன்றைக்கு நமக்கு இருக்குதா என்று நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாம், இல்லை எழுதி நிற்கலாம். ஒரு சில நிமிஷம் நேரம் என்னுடைய சமூகத்தில் கர்த்தாவே முதலாவதாக நன்றி செலுத்தணும். அவர் எவ்வளோ கிருபை தந்துருக்கா பாருங்க. நம்மெல்லாம் வெளிப்பிரகாரத்தை இல்லை, நம்மெல்லாம் அந்த பெண்கள் போகிற அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகலை. நம்மெல்லாம் ஆண்கள் மாத்திரம் போக இருக்கிற அந்த இன்னர் கோட்டுக்குள்ளாக கூட போகலை. நம்ம அதை தாண்டி இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கூட போகலை. நமக்காக கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தையே திறந்து தந்திருக்கிறார். அதை நினைத்தவருக்கு நன்றி செலுத்தணும். எல்லாம் கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, என்னை கூட இந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் போவதற்கு அப்பா நீ கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தகப்பனே, எவ்வளவு கிருபையா எங்களுக்கு இதை உருவாக்கி தந்தீங்க என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. கர்த்தா, அந்த நாளிலே கர்த்தருடைய கர்த்தாவை எல்லா வியாதியுள்ளா கொண்டு வந்து குணமாக்கினீங்களே, அதன் மூலமாக கர்த்தாவே எல்லா சட்டத்திட்டங்களை எல்லா தடைகளையும் தகர்த்து எரிந்து போட்டு எங்களுக்காய் எல்லாத்தையும் உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லா வாயத்திலும் நன்றி செலுத்தலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காய் தகவல் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தேன். நன்றியோடு துதிக்கிறோப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, எல்லாம் நன்றி செலுத்துங்க. இப்போ கர்த்தர் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடியா கர்த்தா சுத்த இருதயத்தோடு இருக்கணும் கர்த்தாவே. அப்பா, எங்களோட சரீரத்துக்கு கர்த்தா பரிசுத்தமா இருக்கணும் கர்த்தாவே. அப்பா, சுத்த சரீரத்தோடு கர்த்தாவே கழுவப்பட்டவளா அங்கே இருக்கணும் கர்த்தாவே. உண்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்கணும் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தா விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கணும் கர்த்தாவே. அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. கர்த்தாவோட மனசாட்சியை நீ இப்பொழுது கரைகள் நீங்க கழுவுவீராக ராஜா. என்னோட மனதில் இருக்கிற குத்துகிற காரியங்களுக்கு மனதில் இருக்கிற கர்த்தாவே
எங்களை பாதிக்கிற மனசாட்சி எல்லாம் சேர்க்கத்தை எடுத்து போட்டுக்கத்தாவே இப்பொழுது சுத்த மனசாட்சி எங்களுக்கு தாருங்க, சுத்த மனசாட்சி எங்களுக்கு தாருங்க, சுத்த மனசாட்சி எங்களுக்கு தாருங்க ராஜா. தகப்பனே, கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு பரிசுத்தோடு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட ஒரு சரீரத்தை எங்களுக்கு நீங்க தாருங்க ராஜா. உண்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ராஜா. ஒரு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை எங்களுக்கு தாருங்க ராஜா. எல்லாம் நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு கர்த்தாவே இது எல்லாம் எனக்கு தேவை ராஜா. அப்ப இருதயத்தில் பரிசுத்தம் எனக்கு தேவை தகப்பனே. என் மனசாட்சி சுத்தமா இருக்கணும் கர்த்தாவே. என் மனசாட்சி எனக்கு குற்றப்படுத்த கூடாது ராஜா. என் சரீரத்தில் கர்த்தா பரிசுத்தம் காணப்பட வேண்டும் ராஜா. விசுவாசத்தில் நான் பலப்படுத்தப்பட வேண்டும் கர்த்தாவே. இப்பொழுது எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவதற்கு தைரியம் எனக்கு உண்டாவதற்கு இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் இருக்க முடியும் தகப்பனே. இப்பொழுது ரத்தத்தினால் வருகிற தைரியத்தை எனக்கு நீங்க தாருங்க ராஜா. அந்த திரை எங்களுக்காக கிழிக்கப்பட்டு இருக்கிறது, உள்ளே போவதற்கு தைரியம் வேண்டும் ராஜா. அந்த தைரியத்தை எங்களுக்கு தாருங்க. அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவட்டு ராஜா. அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. ஓ Father, grant me the grace, O Lord. Cleanse me, O Lord. Sanctify me, O Lord. இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதற்கு ராஜா நான் அதிகாரத்தோடு தைரியத்தோடு நான் போகணும் கர்த்தாவே. அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. அப்படி ஜெபிக்கிற கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற நேரம். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே எல்லாரையும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து ரத்தங்களை கழுவி இருக்கிறது ராஜா. இப்பொழுது கர்த்தா வியாதி உள்ள ஒவ்வொரு சரீரத்தை கர்த்தா குணமாக்கும்படியாய் கர்த்தா எழுந்தருளியிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்ன வியாதி உள்ளவளா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய கைகளை கொண்டு இருதயத்தில் மறுபடியும் வைத்துக் கொள்ளுங்க. தகப்பனே நான் அர்ப்பணித்திருக்கிற கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது ராஜா. நல்ல சுத்த மனசாட்சி கர்த்தர் தந்திருக்கிறீங்க ராஜா. விசுவாசத்தை நிச்சயத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது என்னை குணமாக்குவீராக, என்னை குணமாக்குவீராக, குணமாக்குவீராக. எல்லாம் நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மறையணும் கர்த்தாவே. சரீரத்தில் பலவீனங்கள் மறைய வேண்டும் ராஜா. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்ய சொல்லி கேளுங்க. இப்பொழுது கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவர் எழுந்தருளியிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற அந்த ரத்த போக்கு இப்பொழுது நிறுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தலைவலியில் கஷ்டப்படுகிற ஒருவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுதே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கண் பார்வை மங்கி போன ஒருவருக்கு இப்பொழுது பார்வை தெளிவாய் திறக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். குருடருக்கு பார்வை திறந்த பார்வை கொடுத்து இயேசு கிறிஸ்து அவரே இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறார். தகப்பனே நன்றி என்று சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. நன்றி ராஜா. சுகப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலில் உள்ள வலிகள், கால்களில் உள்ள வலிகள், முழங்கால் மூட்டு வலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. இயேசுவே நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு கர்த்தாவே எங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அழைத்துக் கொண்டு வந்து கர்த்தாவே சொஸ்தப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் ஆசீர்வாதங்களை தருகிறவர் தகப்பனே. எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே நல்லவர், நீ மாறாதவர், கிருபை நிறைந்தவர் தகப்பனே. உலகம் எங்களை தள்ளிவிடலாம், உலகங்களை தடை செய்யலாம், ஆனால் கர்த்தா நாங்கள் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாள் கர்த்தா இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மேன்மையை நாங்கள் இழந்து விடாதபடி அப்பா, கர்த்தரை கர்த்தாவே ஆராதனை செய்களை குறைந்து விடாதபடி, தேவனுடைய சமூகம் தினந்தோறும் காணப்படுவதில்லை குறைந்து போய் விடாதபடி தயவாய் எங்களுக்கு கிருபை தருவீராக, தயவாய் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ராஜா. கர்த்தர் மகிமை எடுத்துக்கொள்வீராக. கர்த்தர் பெரிய கிருபைகளை தருவீராக ராஜா. இன்றைக்கு கர்த்தாவைகள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்து எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் ஏதோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் நாளையத்துக்கு வரவில்லை என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வீட்டில் இருந்து ஜெபிக்கிற ஒருவருடைய கைகளை இப்பொழுது பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவின் பலவீனம் நீங்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. இந்த கைகளில் வலி உள்ள இடத்தை சோதித்து பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. தேவனே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ மாறாதவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தா, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உயர்த்தும்படி கர்த்தாவே எங்களை நடத்துவீராக. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. தேவாதி தேவன் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கர்த்தாவே, தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்வதற்காக வந்து எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமை எடுத்துக் கொள்ளுவீராக. துதிகன மகிமை இயேசு ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.